ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 4, 2026. நாம் நமது மனம் மற்றும் புத்தியை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். தொலைபேசி இணைப்பில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் வார்த்தைகள் தெளிவாக கேட்பதில்லை. அவ்வாறே நமது மனம் புத்தியில் தொந்தரவு இருந்தால், ஏதோ விஷயங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் பாபாவின் வார்த்தைகளை நோட் செய்ய வேண்டும். எப்போது பாபா உதவி செய்ய விரும்புகிறாரோ, நமக்கு டச்சிங் கொடுக்கிறாரோ, சக்திகளை கொடுக்க விரும்புவாரோ, வரங்களை வழங்க விரும்புவாரோ, ஏதோ தீர்வினை கொடுக்க விரும்புவாரோ, அப்போது நாம் அவற்றை கேட்ச் செய்ய முடியாது. நாம் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு பாபாவின் குழந்தையிடமும் ஏதோ பிரச்சனை வருகிறது என்றால், பாபா மேலிருந்து அந்த குழந்தைக்கு மிகுந்த உதவி புரிவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் அவரது புத்தியின் லைன் தெளிவாக இல்லை என்றால் அவரால் கேட்ச் செய்ய முடிவதில்லை. எனவே நமது புத்தியின் லைன் தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து இதனை கற்றுக்கொள்வோம். எப்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதன்மையாக நமது கவனம் பாபாவின் பக்கம்தான் செல்ல வேண்டும். பாபாவை அழைப்போம். அந்த தலைவன் வந்து ஆஜராகி விடுவார். மேலும் நாம் என்னவெல்லாம் விரும்புகிறோமோ அவற்றை பாபாவிடம் கூறுவோம். பாபாவிடம் உரையாடல் செய்வோம். பாபா, இவ்வாறு உங்களது உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது, எங்களுக்கு உதவியை வழங்குங்கள். அப்போது பல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புத்தியை பிஸியாக வைத்துக்கொள்வதற்கு பாபா பல யுக்திகளை நமக்கு கூறியிருக்கிறார். அவற்றின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதில் முக்கியமானது 5 சொரூபங்களின் பயிற்சியாகும். அதில் முழு சிருஷ்டி சக்கரமும் வந்துவிடுகிறது. சுயதரிசன சக்கரம் வந்துவிடுகிறது. நாம் சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகிவிடுகின்றோம். 5 சொரூபங்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். நான் மீண்டும் ரிப்பீட் செய்து விடுகிறேன். அனாதி சொரூபம், ஆத்மாவாகிய நான் ஜோதி சொரூபமாவேன். நமது இந்த சொரூபத்தை பார்த்தபடி அதை பற்றிய எண்ணங்களை உருவாக்குவோம். நான் பரம தூய்மையானவனாவேன். நான் சுகஸ்வரூபமானவனாவேன். நான் அமைதி சொரூபமானவனாவேன். நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன். நான் அன்பினால் நிறைந்திருக்கிறேன். தன்னைத்தான் ஆத்மஸ்வரூபத்தில் பார்த்தபடி இந்த எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருப்போம். 2வது ஆதி சொரூபம். நமது ஆதி தேவ சொரூபத்தை நினைவு செய்வோம். அந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை நினைவு செய்வோம். நாம் இயற்கையின் தலைவர்களாக இருந்தோம். தங்கம் வைரத்தின் மாளிகைகள் வசித்து வந்தோம். அளவற்ற சொத்துக்கள், செல்வம் இருந்தன. புஷ்பக விமானங்கள், சுகம், அமைதி, அன்பு, ஆனந்தம் இருந்தது. பின்னர் பூஜைக்குரிய சொரூபம், இஷ்ட தெய்வத்தின் சொரூபம். அதனை இமர்ஜ் செய்வோம், முன்னிலையில் கொண்டு வருவோம். நமக்கு எப்படிப்பட்ட பூஜைகள் நடைபெற்றன, பக்தர்கள் எப்படி நமக்கு மகிமைகள் பாடி வந்தார்கள், எவ்வாறு நம் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெற்றன. நம்மை தரிசனம் செய்தே மனிதர்கள் அமைதியடைந்தனர். அவர்களது அழுக்கான இதயம் சுத்தமாகிவிட்டது. அவர்களது பாவனைகள் மாற்றமடைந்தன. உணரக்கூடிய சக்தி அதிகரித்தது. அவர்கள் தனது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். அவ்வாறுதான் நாம் இருந்தோம். பின்னர் நமது பிராமண சொரூபம், பகவானை சந்திக்கக்கூடிய காலகட்டம். நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! நமக்கு பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றன. நாம் அவருக்கு எத்தனை அருகாமையில் வந்துவிட்டோம். எத்தனை அழகான காலம் நமது கைகளில் வந்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குவோம். பின்னர் இறுதி ஃபரிஷ்தா சொரூபம், டபுள் லைட் சொரூபம். நமது சொரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம். ஆத்மாவாகிய நான் பிரகாசமான உடலில் வீற்றிருக்கிறேன். எனது இந்த ஸ்தூலமான உடல் பிரகாசமான உடலாக மாறிவிட்டது. ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் கிரணங்கள் பரவுகின்றன. நான் டபுள் லைட்டாக இருக்கின்றேன். நான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவனாவேன். நான் ஆத்மாக்களுக்கு இறை செய்தியை வழங்குபவனாவேன். நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். இவ்வாறு பயிற்சியை மேற்கொள்வோம். யார் நன்றாக பயிற்சிகளை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் 1 மணி நேரத்தில் 5 சொரூபங்களையும் பயிற்சி செய்துவிடலாம்.
21 நாட்களுக்கான திட்டத்தை உருவாக்கலாம். 21 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 15 முறைகளாவது இந்த பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு பயிற்சி செய்ய செய்ய வீணான எண்ணங்கள் முடிவடைந்துவிடும். பாபாவுடன் உங்களுடைய அன்பு அதிகரிக்கும். நான் பாபாவோடே இணைந்திருக்கிறேன், அவரது ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்ச் செய்கிறேன் என்ற அனுபவம் ஏற்படும். பாபா எனக்கு உதவி புரிகிறார், அவரது சக்திகள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன என்ற அனுபவங்கள் ஏற்படும். ஓம் சாந்தி.